அமெரிக்காவில் அடுத்தடுத்து 4 நடிகைகள் இறந்து போயிருக்கிறாங்க. அதுவும் ஆபாச நடிகைகள். இது அமெரிக்காவில் ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு சீரியல் கொலையா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. இந்த 4 நடிகைக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஆபாச நடிகைகள் தான். அதுவும் 3 மாசத்துல இந்த நடிகைகள்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதி சோஃபியா லியோன்ங்கிற 26 வயசு நடிகை அவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்லக்கு எந்த ஒரு அசைவு இல்லாம இருந்திருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில இருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. சோஃபியா லியோன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாததுனால அவங்க வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. அங்க வந்து பார்த்தப்போ சோஃபியா லியோன் இறந்து போயிருக்கிறாங்க. 1997 வருஷம் மெக்சிகோவில் பிறந்த சோஃபியா லியோன் தன்னோட 18 வயசுல மாடலிங்ல என்ட்ரி ஆனாங்க. மாடலிங் வந்ததுக்கு அப்புறம் அடல்ட் மூவிஸ்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஈவில் ஏஞ்சல், ஹார்டெக்ஸ், ரியாலிட்டி ஜங்கிள்ங்கிற நிறைய ஸ்டுடியோல நடிச்சாங்க. நியூ மெக்சிகோல இருக்கிற அவங்களோட அபார்ட்மெண்ட்ல மர்மமான முறையில இறந்து போனாங்க. அவங்க தற்கொலை செய்யப்பட்டாங்களா இல்லைன்னா கொலை செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுடைய இறப்பு எப்போ வரைக்கும் எந்த ஒரு காரணம் தெரியாம தான் இருக்குது. இவங்க 200க்கும் மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $1 பில்லியன். அடுத்ததா பிப்ரவரி 24ஆம் தேதி 36 வயதான கேக்னி லின் கேட்டர் அமெரிக்காவோட ஒகையா ஸ்டேட்ல மர்மமான முறையில இறந்து போனாங்க. இவங்க சூசைட் பண்ணதாக சொல்லப்படுது. ஹேக்லி லின் கேட்டர் 2000 வருஷத்துல அடல்ட் மூவில என்ட்ரி ஆனாங்க. இவங்க ஒரு சிங்கரும் நல்ல டான்ஸரும் கூட. இவங்க நடிச்ச அடல்ட் மூவிஸ்ல நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. 2019 வருஷம் அடல்ட் படத்துல இருந்து விலகவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் விலகினதுக்கு அப்புறம் போல் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவை ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோவும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கும் திரும்பவும் அடல்ட் மூவில நடிக்கிறதுக்காக நிறைய பிரஷரும் வந்துச்சு. இவங்க தன்னோட வாய்க்குள்ள துப்பாக்கியை வச்சு சுட்டு சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு கொலையா இருக்க முடியாதுன்னு இந்த கேஸை க்ளோஸும் பண்ணாங்க. இவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் இருந்திருக்கு. இந்த அடல்ட் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு நிறைய ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் இருந்திருக்கு. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய நடிகைகளுக்கும் இருந்திருக்கும். இவங்க எப்பொழுதுமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஆக்டிவாகவே இருப்பாங்க. கடைசியா பிப்ரவரி 10ஆம் தேதி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்டும் போட்டுக்கிறாங்க. இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் போலீஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த கேஸ்ல சந்தேகம் இருந்ததுனால திரும்பவும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மூன்றாவதா எமிலி வில்லிஸ். ஜனவரி மாசம் ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்ததால இவங்க அன்கான்சியஸா மாறி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. இவங்க ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு திரும்பினாலும் இவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு. 2017 வருஷம் அடல்ட் பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ட்ரி ஆனாங்க. இதை தவிர மியூசிக் வீடியோஸ், ஆல்பமும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பிரபலம். எமிலி வில்லேஜ் அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்ததுனால கோமா ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அட்மிட்டும் ஆனாங்க. இவங்களுக்கு அடல்ட் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே விலகி இருக்கிறாங்க. இந்த அடல்ட் பிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டு விலகிட்டு வேற ஃபீல்டுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க இப்படி உண்மையிலேயே ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்ததுனாலதான் கோமா ஸ்டேஜுக்கு மூவ் ஆனாங்களா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களோட ஃபேமிலிக்கு இருக்கு. எமிலி வில்லிஸ்க்கு கோமா ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலியும் சொல்றாங்க. எமிலி வில்லிஸை டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஓவர்டோஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறது டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. 4வதா 43 வயசான ஜெஸ்ஸி ஜானே. இவங்க ஜனவரி மாசம் அவங்களோட அபார்ட்மெண்ட்ல இறந்து போனாங்க. அவங்களோட அபார்ட்மெண்ட்ல ஜெஸ்ஸி ஜேனவும் அவரோட பாய் ஃப்ரெண்டான பிரெட் ஹெசன் மில்லரும் இறந்து போயிருக்காங்க. 2003ஆம் வருஷம் அடல்ட் பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ட்ரி ஆன ஜெஸ்ஸி ஜானே நிறைய பிளே பாய் சேனலையும் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. இவங்க நடிச்ச அடல்ட் படங்கள் எல்லாமே விலை அதிகம்னு சொல்றாங்க. சில ஹாலிவுட் படங்களையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2007 வருஷம் அடல்ட் படத்துல இருந்து விலகிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெஸ்ஸி ஜானவும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் இறந்து போயிருக்காங்க. இதுவும் ஒரு கொலையா இல்லைன்னா அவங்க ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்ததுனால தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. 2 பேர் ட்ரக்ஸ் அதிகமாக எடுத்துருக்காங்க. ஒருத்தர் துப்பாக்கியெல்லாம் சூசைட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன ரீசனே தெரியல. இன்னொரு ஒற்றுமை என்னன்னா 3 பேருமே அடல்ட் மூவிஸ்ல இருந்து விலகி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய நெருடலா இருக்குது. இது ஒரு திட்டமிட்ட கொலையா இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் தெரியுமா அப்படிங்கிறது போக தான் தெரியும்.